Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் பகுதியில் மின்கம்பத்தில் இருந்த மின்கம்பியை தொட்டதால் 13 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். அனுப்பர்பாளையம் ஜீவா வீதியைச் சேர்ந்த மணிகண்டன் நிஷாந்தி தம்பதியின் மகன் சுதீஷ் வீட்டுக்கு வெளியே உள்ள மின்கம்பத்தில் இருந்த மின்கம்பியை தெரியாமல் தொட்டதும் தூக்கி வீசப்பட்டார். இதில் சம்பவ இடத்திலேயே சுதீஷ் பலியான நிலையில் தகவல் அறிந்து வந்த வேளம்பாளையம் போலீசார் சுதீஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள மின்கம்பங்களை சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கிடா திருக்கையில் உள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ நிறைக்குளத்து ஐயனார் கோயில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு எருதுகட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 22 காளைகள் போட்டியில் பங்கேற்றன. இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். மோயர் சதுக்கம், பைன்மர சோலை மற்றும் குணா குகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானலை சுற்றிய சுற்றுலா தலங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பெண் தூக்கிட்டு இறந்துவிட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்ன கோனார்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமியின் மகள் வின்மதியை அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் திருமணம் செய்து கொண்டார். வின்மதிக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தான் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் பெரியசாமிக்கு போன் செய்த சங்கரின் உறவினர் ஒருவர், உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதித்தோம், ஆனால் அவர் இறந்துவிட்டார் என கூறியுள்ளார். மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது வின்மதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் உறவினர்கள் வின்மதியின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி 3 மாத குழந்தையுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை நீர்த்தேக்கத்தில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான மக்கள் மீன்களை வாங்கிச் சென்றனர். வைகை அணை நீர்த்தேக்கத்தில் மீன்வளத்துறை மூலம் தனியாருக்கு ஏலம் விடப்பட்டு மீனவர்கள் மூலம் மீன்கள் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் இங்கு விற்கப்படும் மீன்களை வாங்க விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிக அளவிலான மக்கள் குவிந்தனர். இதனால் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து மக்கள் மீன்களை வாங்கிச் சென்றனர். மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் சிலர் மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கூட்டுறவு பட்டய பயிற்சி படிக்கும் பகுதி நேர மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்காமல் மாணவர்களிடம் அபராதம் வசூலிப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பட்டய பயிற்சி மையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் போராட்டத்தின் போது மாணவர்கள் முழக்கம் எழுப்பினர். தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மாணவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் அருகே மின்மாற்றி சேதமடைந்ததால் குடிநீர் தேவைக்காக நாள் ஒன்றுக்கு 15,000 செலவாவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியப்பபுரம், ஆவுடையனூர், கடையம் பெரும்பத்து, கீழக்கடையம் மற்றும் திப்பனம்பட்டி ஆகிய 5 ஊராட்சிகளுக்கு ராமநதி அணையின் ஆற்றுப்படுகையில் உள்ள கிணறுகள் வாயிலாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மின்சாரம் மூலம் நீரேற்றும் பம்புகளை பயன்படுத்தி தண்ணீர் எடுத்த நிலையில் மின்மாற்றி சேதமடைந்ததால் வாடகைக்கு ஜெனரேட்டர் பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டது. இதற்காக நாள் ஒன்றுக்கு 15,000 செலவாகும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் உடனடியாக மின்மாற்றியை சரி செய்து மும்முனை மின்சாரம் வழங்க விடிய அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த கூட்டேரிப்பட்டி பகுதியில் மூதாட்டி ஒருவர் உறவினர்களால் கைவிடப்பட்டு சாலையில் விடப்பட்டுள்ள அவலம் நேர்ந்துள்ளது. திண்டிவனத்தை அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் 80 வயதான மூதாட்டி வாணி உடல் நலிவடைந்து நெடுஞ்சாலை ஓரங்களில் கிடந்ததை கண்டு இளகிய மனம் படைத்த சிலர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து அவரது உறவினருக்கு தகவல் தெரிவித்த போது தங்களுக்கும் மூதாட்டிக்கும் சம்பந்தம் இல்லை என கூறியுள்ளனர். இதனால் மீண்டும் வாணி அனாதையாக சாலையில் விடப்பட்டார். விடியா திமுக அரசு அனாதையாக விடப்பட்ட மூதாட்டிக்கு ஆதரவளித்து உரிய முறையில் பராமரிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களிலிருந்து 17 காளைகள் கலந்து கொண்ட நிலையில் மாலை 4 மணி வரை 12 காளைகள் களம் கண்டன. இதில் பல பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். இதில் 9 காளைகள் பிடிபட்டன, 3 காளைகள் வெற்றி பெற்றன. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியினை திருபுவனம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். சீட்டி அடியுங்கள், கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் ஸ்ரீ இளமநாயகி அம்மன் அம்பல இளைஞர்கள் சார்பாக வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 15 காளைகள் கலந்து கொண்ட நிலையில் 15 அணியை சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர்.